சொன்னான். கவனியுங்கள், நான் அணுக விரும்பும் வசனம் இங்கு உள்ளது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இப்பொழுது பாருங்கள், 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டு இந்த புஸ்தகத்தில் அடங்கியுள்ள ரகசியம் 7ஆம் சபையின் தூதனின் செய்தி முழங்கும் போது வெளிப்படும். பாருங்கள், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதத் தொடங்குகிறான். அங்கு எழுதப்பட்டுள்ள அந்த செய்திகள் தான் இப்பொழுது நாம் அதனை ஒலி நாடாக்களிலும் புஸ்தக வடிவிலும் பெற்றுள்ளோம். இப்பொழுது அந்த செய்தி முழங்கும் தொடக்கத்தில் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். பாருங்கள், அந்த நேரத்தில் இப்பொழுது நாம் கவனிப்போம். 7ஆம் தூதனின் செய்தி முழங்குவதற்கு முன்பு புஸ்தகத்தில் அடங்கியுள்ள தேவ ரகசியம் வெளிப்படுவதில்லை. இப்பொழுது இந்த குறிப்புகள் யாவும் நாம் முத்திரைகளை பற்றி தியானிக்கும் போது முக்கியமானதா இருக்கும் என்று நான் நிச்சயமாயிருக்கிறேன். ஏனெனில் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைத்தாக வேண்டும். இப்பொழுது எழுதப்பட்ட அந்த ரகசியத்தை எந்த மனிதனும் எங்கேயும் அறிய மாட்டான். தேவன் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவே அதை அறிவார். பாருங்கள், அது ரகசியம் அடங்கிய ஒரு புஸ்தகம். அது மீட்பின் புஸ்தகம். அதை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் நாம் சிந்திப்போம். இப்பொழுது இதுவரை அந்த மீட்பின் புஸ்தகத்தை யாரும் முற்றிலுமாக புரிந்து கொள்ள இயலவில்லை. முதல் 6 சபையின் காலங்களில் அது ஆராயப்பட்டது. ஆனால் கடைசியில் 7ஆம் தூதன் அவன் ரகசியத்தை முழங்கும் போது இதுவரை அக்காலத்தவர் ஆராய்ந்திருந்து விடப்பட்டிருந்த தளர்ந்த முனைகள் யாவற்றையும் அவன் முடிவுற செய்வான் என்பதை நாம் அறிவோம். அந்த ரகசியங்களின் அர்த்தம் நேரடியாக தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையாக புறப்பட்டு வந்து தேவனுடைய முழு வெளிப்பாட்டையும் வெளிப்படுத்தும். அப்பொழுது தேவத்துவம் மற்ற யாவும் தெளிவாக்கப்படும். சர்பத்தின் வித்து இன்னுமுள்ள மற்ற ரகசியங்கள் யாவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், நான் கதை கட்டி கூறுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவையெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாவது. நான் அதை உங்களுக்கு வேதத்திலிருந்து படித்து காட்டுவேன். 7ஆம் தூதனின் செய்தி முழங்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைத்த தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த தீர்க்கதரிசிகள் தாம் தேவனுடைய வார்த்தையை எழுதினர். 7ஆம் சபையின் காலமாகிய கடைசி சபையின் காலத்தில், அதற்கு முன்பிருந்த சபையின் காலங்களில் ஆராயப்பட்டு விவரிக்கப்படாமல் விடப்பட்ட தளர்ந்த முனைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில் அந்த தூதன், அந்த செய்தியாளன் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. இந்த வருகையின் நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். யோவான் தன்னுடைய செய்தியை கொடுத்துக் கொண்டிருந்த போது அதே சமயத்தில் மேசியா நாட்களில் வந்ததற்கு இது ஒத்திருக்கிறது. யோவான் அவரை காண்பான் என்பதை அறிந்திருந்தான். ஏனென்றால் அவரை அவன் அறிமுகப்படுத்தப் போவதாயிருந்தான். மல்கியா